ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோசப் விழாவில். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ப்ரான் கிரேவி பார்க்க போறோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் இதில் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு ஸ்பூன் கான்ஃபிளவர் மாவு வந்து கலந்து வச்சிட்டேன். அதில் வந்து என்ன பண்ணுன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். ப்ரான் உப்பு சேர்த்துக்கிறேன். அதில் ப்ரான் சேர்த்துங்க. ஒரு நான் 100 ரூபாய்க்கு ப்ரான் வாங்கினேன், கொஞ்சமாக தான் இருந்துச்சு, இருந்தாலும் பரவாயில்ல, அதை செஞ்சுக்கலாம். ப்ரான் சேர்த்துங்க. நெக்ஸ்ட் அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துங்க. இது நல்லா செஞ்சு விட்டுருங்க. புளிப்புக்காக கொஞ்சமா லெமன் கொஞ்சம் புளி விட்டுட்டு நல்லா தட்டிங்க. ப்ரான் சேர்த்து ஏன்னா இப்போ ப்ரானை பொரிச்சு எடுக்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் நம்ம ஊற போட்டு வச்சுருந்தோம் ப்ரானை. அதை வந்து எண்ணெய் சூடாக இருக்கும். உங்களோட ப்ரான் பார்த்தீங்கன்னா நல்லா பொரிச்சிக்கிட்டு இருக்கு. பொரியட்டும். அந்த எண்ணெயை எப்படி யூஸ் பண்ணுங்க, ப்ரான் பொரிச்ச எண்ணெயை வீணாக்கிறதுனா அதே எண்ணெயில கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு 1/2 ஸ்பூன் வர மாதிரி சோம்பு சேர்த்துக்கணும். சோம்பு சேர்த்து அதே நல்லா 2 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 வெங்காயத்தை இதில் சேர்த்துட்டு தக்காளி சேர்த்து ஒரு 1.5 தக்காளி எடுத்து வச்சுருந்தேன். 1 தக்காளி, ஒரு 2 பச்சை மிளகாய் வச்சுருந்தேன். அதை வந்து இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். அரைப்பு மஞ்சள் தூள் போட்டுங்க. அப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் வரைக்கும் மல்லித்தூள் போட்டுங்க. 1.5 ஸ்பூன் வரைக்கும் ஒரு மல்லித்தூள் போட்டுங்க. அப்புறம் சும்மா ஏற்கனவே மிளகாத்தூள் தான் நம்ம இதில் கலந்து வச்சோம் இல்லையா, அதனால 1 ஸ்பூன் வர வரைக்கும் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணுங்க. வீட்டில் சாம்பார் தூள் வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா அதை வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இதில் எல்லாமே இருக்கும். இதில் ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவரிங்காக அதை வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு நல்லா போட்டு வறுத்துங்க. இந்த மசாலா நல்லா அந்த மிக்ஸோட நல்லா ஃப்ரை ஆகணும். அது நல்லா வெந்ததுக்கப்புறம் அந்த மிக்ஸில் ஆச்சு தக்காளி அதை வந்து லைட்டாக தண்ணி ஊற்றி சேர்த்து நல்லா இது பண்ணிங்க. இந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ண ப்ரான் அதை வந்து சேர்த்து நம்ம ப்ரான் நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இது கொதிச்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த இதெல்லாம் போனதுக்கப்புறம் சாப்பிட்டிங்கன்னா வேற மாதிரி இருக்கும். நம்ம ப்ரான் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு க்ரீமியாகவும் நல்லா வெந்து இருக்குன்னு சொல்லி பார்த்துருக்கீங்க. ஸோ இப்போ வந்து நான் சாப்பிட்டுட்டு ரிவ்யூ எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நம்ம இறாத்தூக்கு பண்ணியாச்சு. இதை நம்ம இந்த இட்லியோட சேர்த்து சாப்பிட்டு பார்ப்போம். இருக்கு நாளைக்கு இறாத்த ஃபுல்லு காண்டு பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு ஒரு பைட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. வீட்டில் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவீங்க. காலைல ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா இன்னும் நல்லா சாப்பிடுவீங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க.